சின்ன வயசில் வந்து கிராமத்துக்கெல்லாம் போகும்போது அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கடை அது மாதிரிலாம் நம்ம நினச்ச நேரத்தில் எதுவும்லாம் போய் வாங்கலாம் முடியவே முடியாது. சந்தையில் போய் தான் வந்துட்டு அவங்க வாங்குவாங்க. ஸோ வீட்டில் தேவைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து விவசாயத்துலேருந்து வர பொருள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளை பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்கவுங்க விவசாயம் பண்ணி 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 வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் மீறி ஏதாவது பொருள் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எப்படா அப்பா வந்து கடைக்கு போக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதில் வந்துட்டு அந்த 4 50 காசுலாம் மீறுது பார்த்தீங்களா, அந்த காசை வந்துட்டு சாக்லேட் அங்கே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு, அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு, பக்கத்தில் வந்து ஜாலியாக பேசிட்டு, அதுவும் இல்லாத வண்டியை ட்ரு ட்ரு ட்ருன்னு ஓட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு செம லைஃபுங்க. அந்த மாதிரி லைஃபெல்லாம் இப்போ நம்ம நிறையா மிஸ் பண்ணிட்டோம். நீங்களாவது குழந்தைங்கள வந்துட்டு மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போக கற்றுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு காய்கறியோட பெனிஃபிட் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த வெண்டைக்காவா, இதோட பெனிஃபிட் என்ன, வெள்ளரிக்காவோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எந்த குழந்தையும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னா, அந்த விவசாய நிலத்தில் வந்து பயிர் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக காட்டுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நம்ம எங்கெங்கேயோ வீக்கெண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதை வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியோ 6 months ஒரு வாட்டியோ நம்மளை சுற்றி இருக்கிற விவசாய நிலத்தில் இருக்கிற நீங்கள் ஊராக பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸை சூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸும் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், ப்ளஸ் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணணும்னு தோணாது. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.